சாளரம் புதிய காற்றுக்காக சனிக்கிழமைகளில் காலை 8:30. நல்லது நேயர்களே, வணக்கம். நேத்ரா நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் சந்திக்க இருப்பவர் யார் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். எனக்கே நம்ப முடியாமல் இருக்கின்றது. பொதுவாக எங்கள் எல்லோருக்குமே கனவில் வரும் கதாநாயகர்கள் இருப்பார்கள் இல்லையா? என்னை பொறுத்தவரையில் நான் இப்போது என்னுடைய கனவில் வரும் கதாநாயகன் என்று சொன்னால் விக்ரமை தான் நான் சொல்வேன். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எத்தனை பேருடைய கனவுகளில் வருகின்றார். அது மாத்திரமல்ல, இவரோட பேச மாட்டோமா அல்லது இவரிடமிருந்து ஒரு மெசேஜ் வராதா, நாங்கள் போடும் மெசேஜுக்கு பதிலளிக்க மாட்டாரா என்று நினைக்கும் எத்தனையோ ரசிகர்கள் இருப்பவர்கள் மத்தியில் நம் நாட்டு திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் ஒருவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்தே ஒரு முழு நீள திரைப்படம் ஒன்றை எடுக்கப் போகின்றார். அவரிடமிருந்து அப்பாயின்மெண்ட் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது அவர் மூலமாக எங்கள் நாட்டவர்களுக்கு கிடைத்த பெருமை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த இயக்குனர் தயாரிப்பாளருக்கு நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். ஒனாசியஸ் பெர்னாண்டோ, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் முதலில் சொன்னபோது என்னால் நம்பவே முடியவில்லை. எப்படி சூப்பர் ஸ்டாரின் அந்த சந்திப்பு, அவரோடு பேச வேண்டும் என்ற அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தது எவ்வாறு? முதலாவது அவரை திரு ரஜினிகாந்த் அவர்களை இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர் மன்றம் மூலமாக தான் நான் அதை அப்ரோச் பண்ணிடுறேன். அதுக்கு முன்பாக அவரை வைத்து இந்த திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று எவ்வாறு உங்களுக்கு எண்ணம் வந்தது? ஏன்னு கேட்டால் நாங்கள் இருக்கிறது ஸ்ரீலங்கன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம். அது இல்லாமல் வேறு வியாபாரங்கள் வேறு துறைகள்லையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரம் நாங்கள் ஒரு சினிமா, நான் படித்த சினிமா, நான் ஒரு திரைப்பட இயக்குனர்னு சொல்கிற நேரம் நான் சாதாரணமாக ஒரு நார்மல் ஃபில்ம் ஒன்று எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு போக இயலாது. அப்போ அதில் எனக்கு டைம் போயிடும். அப்போ அந்த இதில் நான் யோசித்தது ஒரு பிக்கஸ்ட் ஃபில்ம் ஒன்று செய்யணும். அது இல்லாமல் பெருசாக ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தரை வச்சும் நமக்கு பண்ண இயலாதுன்னு சொல்லவும் இந்த டாக் ஒரு பெரிய ப்ரொடியூசரை வச்சு தான் போணுச்சு. என் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமாக அவர் யர்கா செல்வன்னு சொல்லி அவர் இந்தியாவில் இருக்கிறாரு. அப்போ அவர் கோல்டன் கோஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கோல்டன் கோஸ் ஸ்போர்ட்ஸ்னு செய்கிறாரு. அவர் தான் கத்தி படம் அங்கே முத பண்ணுற நேரம் அவர் அந்த கத்தி படம் பண்ண ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தது அவர் தான். ஸோ அவர் மூலமாக நான் ஒரு அளவு கதைச்சி இதை ஒரு ப்ரொஜெக்டாக செய்யணும்னு சொல்கிற நேரம் நான் டிரெக்டாகவே 2 நடிகர் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று ஷாருக் கான், இன்னொன்று மிஸ்டர் ரஜினிகாந்த். அப்போ ரஜினி சாருக்கு இதாக்குற நேரம் ஒரே ஒரு விஷயம் தான் நான் யோசித்தேன். என்னன்னு கேட்டால், வழக்கமாக ரஜினி சார் செய்கிற ஒரு ஃபார்மெட்டில் இது இருக்கக்கூடாது. அடித்தா 10 பேர் விழணும், இல்லாட்டி 20 பேர் அங்கிட்டு இங்கிட்டு இவரை தாக்க வரணும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இது சினிமா ஒரு பரிமாணங்களில் காட்டுற லெவலில் இருக்கணுங்கிறது தான் என் ஆசைப்பட்டேன். அப்போ அவர் முதலாக நடித்த படத்துலேருந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து கலர் 3D அதுக்கப்புறம் அனிமேஷன் வரைக்கும் அவர் செஞ்சு வந்துட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட் பார்க்குற நேரம் நான் யோசித்தது ரஜினி சாரை ஒரு 70 90 வர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு ஒரு ரசிகராக, இப்போ நான் ஒரு ரசிகராக இருந்தால் ரஜினி சாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன், பேசணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் பார்க்கணும் பேசணும்னு நினைக்கிற நேரம் இவங்களுக்கு எப்படி இதை சாத்தியப்படும்னு யோசிக்கிற நேரம் தான் சரி அவரோட ஒரு ஸ்டோரியை இதுக்கு உள்ளுக்கு கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு தான் 90 அப்ரோச் பண்ணினது. அப்போ 90க்கான கூகுள்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை போட்டுக்கிட்டால் ரஜினி சாரை நீங்கள் தொட்டு பேசலாம். அப்போ அதில் சார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 செகண்ட் ஃபில்ம் மேக்கிங் மாதிரி அது போகிற நேரம் சார் அங்கிட்டிருந்து நடந்து உங்களுக்கு கை கொடுக்குற நேரம் அவர் சினிமா தொடங்கின நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னா திரு சிவாஜி ராவ் கைக்வாட் மாறி உங்கள் முன்னுக்கு ஒவ்வொரு கேரக்டர்ஸ்லாம் மாறி கடைசியாக ரஜினிகாந்த் தான் உங்கள் முன்னுக்கு நிற்கிற நேரம் நீங்கள் அவரை கை கொடுக்கலாம். அவர் கிளாஸ் போட்டிருப்பாரு, ஸ்பெக்டிகல்ஸ் போட்டிருப்பாரு. அவர் ஸ்பெக்டிகல்ஸையும் கழட்டி வச்சுட்டு உங்களுக்கு கை கொடுக்கறது தான் அந்த டெக்னாலஜி வைஸ் போகிறது. இது ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் இல்லையா? ஃபீச்சர் ஃபில்ம். அதனோடு நீங்கள் டாக்குமெண்ட்ரியும் பண்ணுறீங்க. ஆமாம். என்னன்னு கேட்டால் மீன்ஸ் இப்போ ரஜினி சார் சொல்கிற நேரம் கிட்டத்தட்ட 169 ஷூட்ஸ் முடிஞ்சு அதில் 169வது படம் தான் போகுது, ஷூட் போயிட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ 170வது படம் அவர் கேட்டிருக்கிறாங்க. அது கேட்டிருக்கிற படம் யார் டைரக்டர் எப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரியும். ஸோ இதை நாங்கள் இந்த
70 படமோ இல்லாட்டி 169 படமோ நாங்கள் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணி உள்ளுக்கு எடுக்கிற நேரம், அந்த பரிமாணங்களை எடுக்கிற நேரம் நமக்கு வந்து மோர் தென் 2 hours போயிடுது. ஸோ ஒரு ஒரு ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸுக்காக இதை வந்து 2 hours உள்ளுக்கு நாங்கள் வச்சுட்டு 1 hour 45 நிமிஷம் தான் படம். அப்போ 1 hour 45 நிமிஷத்துலேருந்து 70க்கும் 90க்கும் மட்டும்தான் நாங்கள் டைம் ஒதுக்கி இருக்கிறோம், அந்த மீதி 15 minutes. அது போக ஒரு லாங்கஸ்ட் டாக்குமெண்ட்ரியும் அவரை பற்றி போகும். அவரை பற்றி தயாரிப்பாளர்கள், அது இல்லாமல் அவரை இயக்குனவங்க, ஸ்கிரிப்ட் ரைட் எழுதினவங்க, அதெல்லாம் சேர்த்து ஒரு அவங்க பேசுறது, இவர் நடிச்சது, அது இல்லாமல் மேக்கிங்ஸ் தான் அதில் கூடயே இருக்கும். நீங்கள் கேட்ட உடனே ஒத்துக்கொண்டாரா? இல்லை, முதல்ல ஒத்துக்கிற இல்லை. ஏன்னு கேட்டால் அது வந்து முதல்ல நான் வந்து ட்ரை பண்ணுற நேரம் அது அவள் பேசவே கிடைக்கல. அப்போ பேச கிடைக்காத பட்சத்தில் இது வந்து 2016 தொடங்கினது. அப்போ அந்த நேரம் 2016 தொடங்குற நேரம் நான் ஒரு டெல்லி ஒர்க் ஷாப் ஒன்றுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ லாஸ் ஏஞ்சலிஸ்லேருந்து ஒரு லெக்சர் ஒருத்தங்க வந்து, அது ஒரு 4 days ஒர்க் ஷாப், ஃபில்ம் மேக்கிங் ஒர்க் ஷாப். அப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் திரும்ப இலங்கை வந்துட்டு திரும்ப சென்னை போனேன் இந்த ப்ரொஜெக்டுக்காக. போயிட்டு எல்வி பிரசாத்ல எல்லாம் முதலாவது நம்ம ப்ரிப்பேரிங் ஒர்க்கை பண்ணுவோம், அதுக்கப்புறம் எப்படி அப்ரோச் பண்ணி எடுத்துக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் நான் வந்து A-level படிக்கிற காலத்துலேருந்தே சினிமாவுக்கு போகணுங்கிறதுக்காக சினிமாவை முறையாக டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி இலங்கையில் படித்து, இலங்கையில் எனக்கு லெக்சர் பண்ணது எல்லாமே டாக்டர் தர்மசேன பத்திராஜ, அதுக்கப்புறம் மிஸ்டர் பிரசன்ன வித்தானகே, அதுக்கப்புறம் மிஸ்டர் பூடி, இவங்க தான் எனக்கு லெக்சர் பண்ணாங்க. நல்ல தயாரிப்பு இயக்குனர்கள். அப்போ ஒரு வருஷம் அந்த கோர்ஸை முடிச்சுட்டு நான் இந்தியாவில் BA ஃபில்ம் மேக்கிங் படித்தேன். அப்போ அது வந்து எக்ஸ்டர்னல் டிகிரியாக தான் நான் படித்தது. ஆனால் அந்த கடைசி ஒரு 1 year இருக்கிற நேரம் அவங்க வந்து இன்ஸ்டிடியூட்டை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னைய வந்து மும்பையில் இல்லாட்டி டெல்லியில் தான் செய்ய சொன்னாங்க. அதனால நான் அதை நிப்பாட்டிட்டேன். பட் இப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கிற நேரம், ஒரு அப்ரோச் பண்ணுற நேரம் எனக்கு வந்து அவங்களோட கல்யாண ஓலை தாண்டி எங்கேயுமே போக கிடைக்கல. ஏன்னா அங்கே தான் முதலாவது போகணும். அங்கே போனோன்னு அதை தாண்டி எனக்கு போகிறதுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து என் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமாக இதை கதைக்கிற நேரம், அவர் வந்து எனக்கு ஒரு கண்டக்ட் இருக்கு, நான் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வித்தின் செகண்ட் படத்தோட பேர் மிரக்கல் மாதிரியே இதுவும் ஒரு மிரக்கலாகவே அமைஞ்சிருச்சு. எங்களுக்கே இது மிரக்கலாக இருக்குது. நம் நாட்டு இயக்குனர் ஒருவருக்கு ரஜினி சார் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால், இல்லையா, டைம் கால் ஷீட் கொடுத்துருக்கிறார் என்றார். அது ஒரு நம்ப முடியாத ஒரு மிரக்கல் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாம், அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பதாக உங்கள் பூர்வீகம், உங்களுடைய ஆரம்பம், நீங்கள் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எங்கே, அதை பற்றி பேசலாமே. எங்கள் நாட்டு இயக்குனரை பற்றி அறிந்து கொள்ள எங்களுக்கு ஆவலாகத்தானே இருக்கும். நான் வந்து பிறந்தது வந்து கொழும்பு கொச்சிக்கடை பிறந்தது. ஆனால் வளர்ந்தது எல்லாமே எங்களோட அத்தை வீட்டில் நுவரேலியாவில். அவங்களோட பேர் வந்து மிஸ்ஸஸ் GN ராயன். இப்போ அவங்க உயிரோடு இல்லை. அப்போ அங்கேருந்து வளர்ந்து O-level வரைக்கும் அங்கே படிச்சுட்டு O-level 3 பயணம் செஞ்சுருக்கிறேன். முதல் பயணம் O-level ஃபெயில், ரெண்டாவது பயணம் செய்கிற நேரம் ரிப்பீட் பண்ணுற நேரம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. என்னன்னு கேட்டால், மேத்ஸில் S1 இல்லாட்டி என்னை வந்து ஃபில்ம் மேக்கிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு எடுக்க மாட்டாங்கன்னு. ஸோ அப்போ நான் வந்து ஃபில்ம் மேக்கிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போகணுன்னு சொன்னால் நான் கட்டாயம் மேத்ஸ் வந்து செஞ்சு ஆகணுங்கிறதுக்காக படித்தது, அதுலேயும் ஃபெயில். அதுக்கப்புறம் ஒரு பெண்டிங் ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் வந்து அங்கே இருக்க ஹோலி ட்ரினிட்டி சென்ட்ரல் காலேஜுங்கிற ஒரு காலேஜில் ஒரு 2 months A-levelக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வேறொரு ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுக்காக சென்ட் ஆந்தனிஸ் பாய்ஸ் காலேஜ் கொச்சிக்கடைக்கு வந்தேன். அதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், நான் வந்து O-level படிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னுக்கு அங்கே பிரின்சிபலாக வந்திருந்த பிரதர் ஆகஸ்டின் சொல்கிறவர் தான் என்னைய முதலாக ஆங்கில ஒரு ட்ராமாவில் ஹீரோவாக வச்சு ஒரு ஒளிவிழா நேரம் என்னை வந்து ஒரு 45 நிமிஷம் ஸ்டோரிக்கு என்னை வந்து ஹீரோவாக போட்டிருந்தார் நடிக்கிறதுக்கு. பட் அது வந்து மெசிவ் சக்ஸஸ். அப்போ அந்த சக்ஸஸ் முடிஞ்சோடனே நான் இங்கே சென்ட் ஆந்தனிஸுக்கு வர நேரம் அவர் வைஸ் பிரின்சிபல், உன்னை நம்பி நான் தாரேன், O-level பாஸ் ஆகுனா இங்கே இருக்கலாம், இல்லாட்டி நீ வீட்டுக்கு போயிடலாம். அப்போ கடவுளின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகி அங்கே A-level செஞ்சுட்டு A-level செய்கிற நேரம் திரும்ப A-level ஃபெயில். அப்புறம் அந்த A-level நான் ஃபெயில் ஆகுனதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், நான் படிக்கிற அந்த A-level பருவத்திலேயே தான் என்னோட அத்தையோட மகன், என்னுடைய மச்சான் ட்ரினி கார்டன் ராயன் சொல்லி, அவர் என்னை ரொம்ப நம்பி என்னை வந்து ஃபில்ம் மேக்கிங்கு போடணும்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒன்றுக்கு ப்ரொடக்ஷனுக்கு போட்டிருந்தாரு. அப்போ அவங்க அந்த நேரம் லீடிங் கம்பெனி கொழும்புல, இலங்கையிலேயே. அப்போ அந்த நேரம் ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நான் போயிட்டு ஒர்க் பண்ணுறது வந்து அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக
ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக தான் போகிறதுக்கு போனேன். அதுவும் நுரேலியாலே தான் ஷூட்டிங். மந்திரா பேடி தான் அதுக்கு ஹீரோயின். அப்ப மந்திரா பேடி ஹீரோயின், அந்த சாந்தி எஸ் அவங்களே டெலிசீரியல் நடித்தவர் இல்லையா? ஆமா. அப்ப அந்த நேரம் அவங்க வந்து தமிழ் வார்த்தைகள் கொஞ்சம் நிறைய பேசினாங்க என் கூட. இப்போ நான் மட்டும்தான் தமிழ் க்ரூவில் பேசுகிற நேரம் இவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லவும் அவங்க சொன்னாங்க, நான் ஒரு தமிழ் படம் நடிச்சிட்டு வந்திருக்கிறேன். அப்போ என்ன படம்னு கேட்கும், மன்மதன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த நேரம் பெருசாக அதில் விவரம் தெரியலை. பட் அவங்க அந்த டிஓபி க்ரூ ஒன்று கொண்டு வந்திருந்தது இந்தியாவிலேருந்து வசூல் ராஜா ஷூட்டிங் முடிச்சவங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் முத போகிற விஷயங்களே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தொடர்ந்து ஒரு 15 ஒரு 25 உள்ளுக்கு ஒரு கமர்ஷியல்ஸ் நல்லா ஒர்க் பண்ணினேன். ஆர்ட் அசிஸ்டன்ட் தான். டீயும் கொடுக்கணும், ஜூஸும் கொடுக்கணும், தேவையான புட்டுவங்களையும் இழுத்து போடணும், அந்த மாதிரி. அப்போ அந்த காலகட்டம் எனக்கு முடிகிற நேரமே நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். அப்போ பாட்டு எழுதி கருப்பின் அழகுன்னு சொல்லி நானே எழுதி நானே மெலடி பண்ணி நானே வாய்ஸ் கொடுத்து அதை எனக்கு முத பண்ணி கொடுத்தது வந்து மார்க் ருக்மன்னு சொல்லி அங்கே நுவரெலிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர். அப்புறம் அது காலகட்டத்தில் அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு பேப்பர் ஆர்டிக்கல் ஒன்று கண்டு ஸ்கூல் ஆஃப் மீடியா ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்கக்கிட்ட போயிட்டு ஃபில்ம் மேக்கிங் படிக்க டிஎஃப்டி படிக்கிறதுக்கு போனேன். அப்போ அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருந்தாங்க. கடைசியாக அது வந்து சார்ட் அவுட் ஆகி 2 தமிழ் தான், நானும் ஜூட் ரத்னம்னு சொல்லி ஒருத்தரும். அப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே ஸ்டடி பண்ண ஆரம்பித்தது. அப்போ அது ஸ்டடி பண்ணி அது ஒரு 1.5 இயர் மாதிரி முடிஞ்சதுக்கப்புறம் என் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ரெடி ஆகுறேன். நான் ஷார்ட் ஃபிலிம் வித்தகன்னு சொல்லி எங்களோட சித்தப்பாட மகனை வச்சு தான் எடுத்தது. மொத்தம் எத்தனை ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டீங்க? மோர் தென் 20 பண்ணியிருக்கேன். ஆமாம். அப்போ அந்த காலகட்டத்தில் நமக்கு யூடியூப் எல்லாம் இருக்கல, அப்போ போடவும் இயலாது. அப்போ யூடியூப்ல போடுறது நான் வந்து விருப்பப்படவும் மாட்டேன். யாராவது இப்போ அதெல்லாம் போட்டிருக்கிறீங்களா யூடியூப் வந்ததுக்கு அப்புறம்? இப்போ போடல. இப்போ நான் யூடியூப்ல போடுறது வந்து அநேகமாக அவேர்னஸ் சம்மந்தப்பட்டதையும் ப்ளஸ் ஏண்ட ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போக இருக்கிற ஃபிலிம்களில் உள்ள டீசரோ ட்ரெய்லர் மட்டும்தான் போடுறது. ஏன்னு கேட்டால் நாங்கள் வந்து நம்மட சினிமா வந்து இலங்கையோட சினிமா வந்து கீழே இறங்குறதுக்கான முதல் காரணம் என்னன்னு கேட்டால் இலவச டிக்கெட் போகிறது தான். அப்போ இதே இப்போ லேட்டஸ்டாக வந்து இருக்கிற ஒரு இலங்கை ஸ்டோரி பேஸ் பண்ணின ஒரு படம் எடுத்துக்கிறோமே, பொன்னியின் செல்வன்னு, இதை கோடிக்கணக்கில் செலவழித்து யூடியூப்பில் போடுறதுக்கு யாரும் விரும்புவாங்களா? ஸோ அதே மாதிரி நாங்கள் ஒரு மெனக்கட்டு எடுக்கிற படங்களை யூடியூப்பில் போடுறதுக்கு விரும்புறது இல்லை. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டால், நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு தீவில் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் நம்மளோட ஆடியன்ஸாக இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு வைட் ஆடியன்ஸுக்கு போகணுங்கிறது தான் ஏண்ட முத கனவு, உங்களுடைய முதல் படி. ஆமாம். அப்போ யோவானை வச்சு ஷார்ட் ஃபிலிம் செஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நான் போட்டு காட்டின ஆடியன்ஸ் செக்டரே முதலாவது வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஒர்க் ஷாப் ஜெர்மன் எம்பசியாலையும் ஃப்ரான்ஸ் எம்பசியாலையும் செஞ்சுருந்த ஒரு ஃபில்ம் ஒர்க் ஷாப்புக்கு வந்து ஒரு 25 பேருக்கு தான் முதலாவது போட்டு காட்டினது. அப்போ அதில் வந்து சைலண்ட் மூவி தான் நான் முதலாவது எடுத்திருந்தேன். அதை வித்தகன்னு சொல்லி ஒரு ஃபேண்டசி மூவி. ஒரு சின்ன பாய் ஒருத்தர், அவரோட தொப்புள் கொடி வந்து இங்கே உள்ள இயற்கையால் அது வந்து ஒரு டயமண்டாக மாறி அந்த டயமண்ட் வேறொருத்தர் கைக்கு போயிட்டு இவர் எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் ஸ்டோரி. அப்போ அதில் ஒரு ரெஃபரன்ஸுக்கு நாங்கள் எடுத்தது எப்படின்னு கேட்டால், முதல் சினிமா வர நேரம் மிஸ்டேக்கான ஒரு குறிப்பிட்ட ஷார்ட்ஸை எடுத்து தான் அந்த மிஸ்டேக் ஷார்ட்ஸ்லேருந்து தான் எடுத்தது. அப்போ அதை எடுத்தோன்னா அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்போ அதை வந்து கெனடியன் வேன்கூவர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போட்டிருந்தோம். அப்போ அது வந்து ஆக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் நமக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடச்சிச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து ஃபில்ம் இம்போர்ட் சம்மந்தமாக, அதுக்கப்புறம் ஃபில்ம் ப்ரொடக்ஷன் சம்மந்தமாக படித்தேன். அப்போ படிக்கிற நேரம் எனக்கு ஃபில்ம் இம்போர்ட் சம்மந்தமாக நிறைய படித்து கொடுத்தது வந்து இலங்கையில் இருக்கிற ஐஸ்வர்யா ஃபில்ம்ஸ் ஓனர் மிஸ்டர் சஜீவ் தான். எனக்கு நிறையா இதுகள் அவரோட நான் கலந்து அவரோட அங்கே இங்கே போகிற நேரம் கொஞ்சம் நிறைய படிச்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு படங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு 2 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ட்ரை பண்ணி லாங்கஸ்ட் ஃபில்ம் எவர் மேட் ஒரு 96 ஹவர்ஸுக்கு, அது இல்லாமல் ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிற ஒரு படமும் பிளான் பண்ணி எடுத்து அது வந்து நாங்கள் அட்டெம்ப்ட் தான் பண்ணணும். பட் அது ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னு கேட்டால் அந்த காலத்தில் லாங்கஸ்ட் ஃபில்மு நமக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 34 DVD தேவைப்பட்டுச்சு.
அப்போ அங்கே அனுப்பின உடனே அது வந்து ஏதோ ஒரு 4-5 டிவி ஸ்ட்ரக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் சிங்கிள் ஷாட்டில் ஒரு 2 ஹவர்ஸுக்கு மாதிரி செஞ்சுருந்தோம். அந்த நேரம் ரெக்கார்ட் இருந்தது வந்து ரஷ்யன் ஆக்குங்கிற ஒரு ஃபிலிம் தான் ஏஷியாவில் செஞ்சுருந்தது. அப்போ அதுவும் ஒரு இதனால நிப்பாட்டிருச்சு. பட் இதுகளுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதுகளுக்கு நாங்கள் படித்த விஷயங்கள் தான் பின்னாடி என்னை வந்து ஸ்ட்ராங் ஆக்குனுச்சு. என்னுடைய வித்தகன் படம் வந்து எனக்கு இப்போ நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி வந்து ரஜினி சாரை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னு கேட்டால் அந்த வித்தகன் தான் எனக்கு வந்து மெயின் பாயிண்ட். ஏன்னா வித்தகன் ஆடியோ நாங்கள் ஒரு இவனான்னு ஒரு ஆடியோ ஒன்று பண்ணணும், ப்ரொமோஷன் சாங். அது வந்து நான் எழுதியிருந்தேன். மிஸ்டர் டிரான் பெர்னாண்டோ தான் அதுக்கு வந்து மியூசிக் போட்டிருந்தாங்க. அவர் தான் அதுக்கு சிங்கிங் பண்ணியிருந்தாங்க. அப்போ அது ரெடி ஆகணுன்னா என்னுடைய எங்கிட்டு ஷார்ட் ஃபிலிம் வித்தகன் ரெடி ஆகணும்னு நான் பார்த்துருந்தேன். இதை வந்து ஒரு பெரிய அளவில் பண்ணணும், பெருசாகவே கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற நேரம் ஆடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ காப்பி நாங்கள் கொடுத்தது வந்து கிரிக்கெட்டர் MS தோனிக்கு தான். அப்போ நம்மளோட ஹீரோவையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அதை கேட்டார், பாட்டை கேட்டுட்டு அவருக்கு லாங்குவேஜ் பெருசா ஒரு 2-3 மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னு கேட்டால் அவர் அந்த நேரம் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சைன் பண்ண புதுசு. அப்போ அவர் கேட்டுட்டு நல்லா இருக்குது, வேற என்ன வச்சிருந்தா ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுத்துட்டு சொன்னார், வேற என்ன வச்சிருந்தா போடுங்க. அப்போ ஃபில்மை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் காப்பி நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டி ராஜேந்தருக்கு தான் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஏன்னா நம்மளை மாதிரியே எல்லா துறையிலையும் அவர் வந்து அந்த நேரம் ஒரு முன்மாதிரியாக இருந்தார். உதாரணத்துக்கு சினிமா துறையில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தனால அவருக்கு நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் காப்பி கொடுத்தேன். சென்னையில் அவரோட வீட்டுக்கே தான் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த நேரம் சிம்பு வந்து இல்லை. அப்போ நமக்கு அந்த நேரம் அவங்கள அப்ரோச் பண்ணி செய்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்கலை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒவ்வொரு படங்களாக பண்ணி நிறையா விழுந்து அது சரி வராமல் அதுக்கப்புறம் ஒரு 2014-2015 ஆகணுன்னா நம்ம உள்ளுக்கு ஒரு கட்ஸ் ஒன்று வந்துருச்சு. இப்போ இதுதான் உங்களை குறுந்திரைப்படங்களில் நடித்த நடிகர்கள் எல்லோரும் இளைஞர்கள் தான். இளைஞர் ஒரே ஒரு நான் குறுந்திரைப்படம் மட்டும் எடுத்திருந்தேன், டாக்டர் பானுன்னு சொல்லி. அதுக்கு வந்து டெல்லியில இருந்து வந்திருந்தார் ஒருத்தர் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு. அப்போ வீடியோ பூட் கேம்ப் ஒன்று தான் நடந்துச்சு. அப்போ அவங்க எல்லா சவுத் ஏஷியாவில் இருந்தவங்களும் வந்திருந்தாங்க, மிஸ்டர் பிரதீப்னு சொல்லி. அப்போ அவரை மட்டும் வச்சு செஞ்சது, அது மட்டும்தான் அப்படி வெளிநாட்டில் உள்ள ஒருத்தரை வச்சு செஞ்சது. மீதி எல்லாமே இலங்கையர்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு நான் தாய்லாண்டில் சட்டப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு தவிக்கிற ஒருத்தரோட இதோட ஷூட் பண்ணோம். ஆனால் இதில் யாரையுமே நமக்கு வந்து டிரெக்டாக ஸ்க்ரீனில் காமிக்க இயலாது. அவங்களோட வாய்ஸ் ட்ராக்ஸ் தான் கொண்டு போகலாம். ஏன்னா அவங்க விருப்பப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லி. ஸோ அவங்க அதை வந்து நரேஷன் மாதிரி நான் எடுத்துக்கிட்டு நான் என் வாய்ஸ் ட்ராக்கில் போட்டேன். அது இல்லாமல் ஃப்ரான்ஸில் போயிட்டு ஒன்று ஷூட் பண்ணணும். அப்போ ஃப்ரான்ஸில் உள்ளது வந்து இப்போ இன்னும் ப்ரொசஸில் இருக்குது. டீசர் அது இதெல்லாம் செஞ்சாச்சு. அது வந்து இட்ஸ் அ டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஜனவரியில் தான் அதை வந்து போயிட்டு செஞ்சது. அப்போ அந்த மாதிரியான ப்ரொஜெக்ட்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. அது இல்லாமல் ஃபெஸ்டிவலுக்கு இப்போதைக்கு ரெடியாகி இருக்கிறது வந்து தேத்தண்ணின்னு ஒரு ஸ்டோரி, அதில் டீசர் இருக்குது. அடுத்தது டம்ளர்னு ஒன்று. அது என்ன வித்தியாசமான பெயர்கள்? வித்தியாசமான பெயர்கள்னு சொல்கிற நேரம் இப்போ நாங்கள் டீ குடிக்கிற நேரம் அதை தேத்தனின்னு சொல்லுவோம், தேத்தான்னு சொல்லுவோம் சின்னவங்க. அது நம்மட கலாச்சாரத்துக்கு உள்ளது. இதை நாங்கள் இந்த பார்டர்லேருந்து வேறொரு பார்டருக்கு ஒரு வைட் ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிற நேரம் டீன்னு கொண்டு போனால் டீ தானேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமாம். தேத்தனியோ தேத்தாவோ டம்ளரோ சின்னவரோ சட்டப்படி இந்த மாதிரியான வித்தியாசமான பேர்கள் உள்ளுக்கு போகிற நேரம் அதுக்கு பக்கத்தில் பேர்கள் வர நேரம் அவங்க இது என்ன சொல்ல வருதுங்கிறதுக்காக அவங்க உட்கார்ந்து பார்ப்பாங்க ஆடியன்ஸ். ஃபில்ம் ஃபெஸ்டிவல் இப்போ நான் கூட கேட்கலையா இல்லையா? எஸ். அப்போ இப்போ உதாரணத்துக்கு நாங்களும் வேற என்னமாச்சு வேற இந்தியா சார்ந்த ஒரு பேர்கள் வைக்கிற நேரம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்மளோட அடையாளங்கள் நாங்கள் படுற கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு ஃபில்மோ அதை எடுக்கிற நேரம் ஒரு வித்தியாசமான பேர் ஒன்று வேணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் நான் எடுக்கிற ஷார்ட் ஃபில்மாக இருந்தாலும் சரி, நான் எடுக்கிற டாக்குமெண்ட்ரி ஃபில்மாக இருந்தாலும் சரி, நான் எடுக்கிற ஒரு அவேர்னஸ் ஃபில்மாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களை மட்டுமே அதில் இருக்காது. ஏன்னா கஷ்டக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்டம்னு சொல்லி. பணக்கார வர்த்தகத்துக்கோ இல்லாட்டி அதில் மேலே உள்ளவங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குதுன்னு காட்டுறதுக்காக இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி காட்டுவேன். இப்போ தேத்தனியில் வந்து மெயின் தியரி வந்து என்னன்னு கேட்டால் ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு அம்மாட மகனும் ப்ளஸ் ஒரு முதலாளித்துவத்தில் இருக்கிற ஒருத்தரும் அவரோட மகனுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் அந்த தேத்தனி. ஆனால் நம்மட சமுதாயத்தை
நாங்களே குறைச்சி எடை போட்டோ இல்லாட்டி அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலில் தோட்ட தொழிலாளியை காட்டியிருக்கிறேன். இல்லாட்டி அதை காட்டணும்னு சொன்னால் அதை விட ரொம்பவே போயிடும். இப்போ இந்த தேத்தனின்னு பேர் வைக்கிறதுக்கான காரணம் இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து வறுமை அது இதெல்லாம் பார்க்க நேரம் ரொம்பவே கஷ்டம். அப்போ எனக்கு இது வந்து சூட்டபுளாக இருந்துச்சு, இந்த மாதிரி ஒன்று ரன் பண்ணுனா நல்லா இருக்கும்னு. இப்போ மொத்தம் 20 குறுந்திரைப்படங்கள் பண்ணிட்டீங்க. இப்பொழுது ரஜினி சாரை வைத்து நீங்கள் ஒரு இதை ஃபீச்சர் ஃபில்ம் ஒன்று பண்ணியிருக்கீங்க. அதாவது கிட்டத்தட்ட பண்ண இருக்கிறீங்க. எப்போ போல இது முடியும்? இப்போ நாங்கள் அதை வந்து 2016 தான் இதை வந்து ரெடி பண்ணினது. 2016 ஆகஸ்ட் மாதம் தான் ரெடி பண்ணினது. அப்போ ரெடி பண்ணிட்டு இப்போ வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் இப்போ நிலைமையிலேருந்து போன வருஷம் வரைக்கும் 9D வந்து அதில் இருக்கல, 7D மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிஞ்சனால இப்போதைக்கு நாங்கள் 9Dயை போட்டுட்டு அநேகமாக ஒரு டைம் லிமிட்டில் ஓடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்போ எனக்கு விருப்பம் இல்லை, இது வந்து தீபாவளி ரிலீஸ் இல்லாட்டி பொங்கல் ரிலீஸ்னு கொண்டு போக விருப்பம் இல்லை. இது வந்து ஒரு ஐகானிக். இந்த இந்த இதில் வர டாக்குமெண்ட்ரியோ இல்லாட்டி இதில் வர ஃபீச்சர் ஃபில்மோ ரஜினி சாராவே காட்டுறது. ஒரு ரஜினி சாரை ஒரு கேரக்டரா காமிக்கிறது இல்லை இது. அவர் எங்கே ஆரம்பித்தார், எங்கே வரை வந்திருக்கின்றார் என்ற அவருடைய வாழ்க்கை விவரங்களை நீங்கள் அழகாக நீங்கள் கூற போகின்றீர்கள் இந்த ஃபீச்சர் ஃபில்மின் ஊடாக. எனவே உங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கின்றோம். அந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் நாட்டு இயக்குனர் ஒருவர் ரஜினி சாரை வைத்து ஒரு திரைப்படம் ஒன்று எடுப்பது என்று சொன்னால் சும்மாவா இல்லையா? நினைக்கவே பெருமையாக இருக்கின்றது. எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் வாழ்த்துகின்றோம். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு